காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. வாராது ஒழியான் எனும் வன்மையினால் ஓர் 1000 கோடி இடர்க்கு உடையேன், தீராய் ஒரு நாள் வழி சேவகனே நாராயணனே தனி நாயகனே. இப்படி அருமையாக சுந்தரகாண்டத்திலே ஒரு பாடல் கவி சக்கரவர்த்தி கம்பர் இயற்றியிருப்பார். இந்த பாடலினுடைய அர்த்தம் என்னவென்றால், நெஞ்சை தீக்கும் நினைவுகளால் மிகவும் சோர்ந்து போகின்றாலாம் சீதா பிராட்டி. ராமனை பிரிந்து இந்த அரக்கிகள் வாழக்கூடிய இலங்கையிலே நான் பெரும் துயரை அனுபவிக்கின்றேனே நாராயணா, என்னுடைய துயரை தாங்கள் தீர்க்க மாட்டீரா, என்னுடைய கஷ்டத்தை தாங்கள் உணர மாட்டீர்களா அப்படின்னு ரொம்பவும் வேதனையோடும் உருக்கத்தோடவும் அவள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பாள். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, கவி சக்கரவர்த்தி கம்பர்ன்ற பெயர் எதற்காக ரொம்பவும் பிரசித்தம்னா, ஒரு அந்த என்ன கேரக்டரோ அதோடு அவர் இணைந்து விடுவார். இப்போ தன்னை சீதா பிராட்டியாக கருதி கொண்டு ராமனுடைய நெஞ்சை தீக்கும் நினைவுகள் எப்படி அவருக்கு வருத்தத்தை உண்டாக்கினவோ அதை அப்படியே அழகாக வெளிப்படுத்தி இருப்பார் தன்னுடைய இலக்கிய நயத்தால். இப்படி ராமனுடைய நினைவாகவே வாழ்ந்து அவரை சென்று அடைந்தாள் அல்லவா சீதா பிராட்டி. அப்படியே இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புகழை பாடி ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து பக்தியை பரப்பி ஒரு அன்பர், இறை அன்பர், அவர் எப்படி வாழ்ந்து காட்டினார் என்பதை பற்றிய ஒரு அருமையான பதிவை நாம் இன்று காண இருக்கின்றோம். சரையூ நதி பாயக்கூடிய கோசல நாடு, அங்கே அமலநேர் என்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே ஒரு அந்தனர், அவர் உஞ்சவிருத்தி பிராமணர். அது என்ன ஐயா உஞ்சவிருத்தி பிராமணர் அப்படின்னு நாம் கேட்கலாம். இதில் நாம் மகாபாரதத்திலிருந்து ஒரு மேற்கோளை காட்டியிருக்கலாம். என்னன்னா, கழனி இருக்கும், அங்கே நெற்பயிர் இருக்கும், தானியங்கள்லாம் முற்றிவிட்டால் அறுவடை செய்து விடுவார்கள். அந்த அறுவடை செய்த வயலிலே மிச்சம் மீதி இருக்கும் அல்லவா, எங்காவது 1-2 நெற்மணிகள், அதை கொண்டு வந்து குத்தி சமையலாக்கி சாப்பிடுவார்கள். மற்றும் அவர்கள் யாசகம் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள். நாளைக்கென்று எதையும் எடுத்து வைக்காதவர்கள். இன்று என்ன உண்டோ அதை சமைத்து சாப்பிடுபவர்கள். இவர்களுக்கு பெயர் உஞ்சவிருத்தி பிராமணர். இவர் 4 வேதங்களையும் சந்தேகமற கற்று உணர்ந்தவர். அதன் நெறிமுறைப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு மனைவி, நல்ல அருமையான மனையாள். இவர் பக்தர் என்றால் அந்த அம்மையார் அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர். தன்னுடைய கணவரது சொல்லை மதிப்பவள். அவர் எப்படி பக்தி செய்து ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்கின்றாரோ அதையே இவள் பின்பற்றுபவள். இப்படி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவருடைய இந்த பக்தி செய்யக்கூடிய திறத்தையும் அவருடைய மாண்பையும் கேள்விப்பட்டு அவருடைய தாசனாகிவிட்டார் அந்த நாட்டு அரசன். அவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா, என்னுடைய நாட்டில் இப்படி ஒரு அருமையான இறைபக்தர் இருப்பது எனக்கு பெருமைதானே. இந்த எண்ணம் அவருடைய மனதில் இருந்தது. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர் யாசகம் கேட்டு பிழைக்கின்ற பிராமணர் தான். ஆனால் இவருடைய மனதிலே பெரிய ராஜாவாக உயர்ந்து விட்டார். ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாகி விட்டார் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பட்டர். அவருடைய பெயர் அதுதான், உஞ்சவிருத்தி பிராமணருடைய பெயர். ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அரண்மனையிலே ஒரு சேவகனிடம் சொல்லி அனுப்புகின்றாராம், ஐயா தாங்கள் என்னுடைய அரண்மனைக்கு எழுந்தருள முடியுமா, ஏன்னா எங்கள் அரண்மனை பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா, தாங்களுடைய இந்த மாதிரியான அருமையான பக்தர் எங்களுடைய அரண்மனைக்கு வந்தால் எங்களுடைய அரண்மனையே செழிப்பாகி விடும் அல்லவா, பெரிய இறைபக்தர் அல்லவா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம். ஆனால் அவர் மனசில் ஒரு எண்ணம் இருந்தது, குருவை தேடி நாம் தான் போக வேண்டும், நம்மை தேடி குரு வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறார், இந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டு தாமே அவரை வலிய போயிட்டு அவருடைய கால்களில் விழுந்து, ஐயா எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும், தாங்களே என்னுடைய குரு அப்படின்னு காலில் விழறாரா. இவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு தெரிந்த நல்ல அறிவுரைகளை கூறுகின்றார், தனக்கு தெரிந்த உபதேசங்களை அவருக்கு கூறுகின்றார். இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது ராஜாவுக்கு. நமக்கு நல்ல ஒரு குரு கிடைத்து விட்டார், நமக்கு இறைபக்திக்கு வேண்டிய அந்த இறை தேடலுக்கு வேண்டிய வழியை இவர் அருமையாக காட்டுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இப்போ நாம் நினைக்கலாம், குரு உபதேசம் வாங்கிவிட்டார், ஆனால் குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையா, இப்படித்தான் நினைத்தார் ராஜா. ஆனால் இவர் மாற்றாருடைய பண்டங்களை கையால் தொடுவது கூட கிடையாதாம். உனக்கு குரு உபதேசம் வேண்டுமா, நான் செய்ய தயாராக காத்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் அதற்காக எனக்கு வெகுமதி எதுவும் வேண்டாம் அப்பா. இதுதான் இவருடைய கொள்கை, ஸ்ரீ ராமச்சந்திர பட்டருடைய கொள்கை.
ஆனால் ராஜாவுக்கு என்ன எண்ணம்னா, நாம் ஏதாவது கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம். சரி, நேரடியாகவே கேட்டு பார்த்து விடலாமே அப்படின்னு ஒரு நாள் சந்தித்து கேட்குறாராம். ஐயா, நான் ஏதாவது குரு தட்சணை கொடுக்கணுமா, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, நான் கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, ஐயா எனக்கு எந்த குரு தட்சணையும் தேவை கிடையாது. ஏன்னா நீ என்னுடைய உபதேசத்தை வாங்கி கொண்டு போகிறாய் அல்லவா, அதுவே எனக்கு பெரிய தட்சணை, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பொருள் ஆசை அற்றவர். இவங்க என்ன பண்ணுவாங்க, உஞ்சவிருத்தி பிராமணர்னு சொன்னோம் இல்லையா, யாசகம் கேட்டு அதன் மூலம் வரக்கூடிய தானியங்களை கொண்டு சமைத்து பாருங்க, அதை கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு தாங்கள் சாப்பிட மாட்டார்கள். முதல்ல ஹரிபக்தர்களுக்கு விநியோகம் செய்துவிட்டு மிச்சம் மீதியைத்தான் சாப்பிடுவது வழக்கம். இந்த வழக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருடைய மனைவி. ஆனால் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ராஜா அரண்மனையில் உப்பரிகை மேலே நின்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய மனைவியான ராணியோட. அப்போ கீழே ராமச்சந்திர பட்டர் யாசகம் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் அந்த வழியிலே, அந்த வீதியிலே. அப்போ இவ பார்க்கிறா, உங்களுடைய குருதானே இவர், நீங்கள் இப்படி பெரிய அரண்மனையில் இருக்கிறீங்க, வாசம் செய்கிறீங்க, ஆனால் உங்களுடைய குரு இப்படி யாசகம் கேட்டு படைப்பது உங்களுக்கு ஒப்புக்கொள்கிறீர்களா, நீங்கள் இப்படி உங்களுடைய மனது சமாதானமாகி விடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ராஜா சொல்கிறாராம், நான் அவரிடம் குரு தட்சிணை கொடுத்தால் அவர் வாங்கி கொள்ள மாட்டார், அவர் பொருளாசை அற்றவர், செல்வத்தின் மீது அவருக்கு ஈர்ப்பு கிடையாது, நீ வேண்டுமானால் முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாராம். ஆனால் ராணிக்கு என்ன எண்ணம்னா, நேரடியாக கொடுத்தா தானே வேண்டாம்னு சொல்கிறாரு. சரி, நாம் அவருடைய மனைவியிடம் கேட்டு அவரிடம் நல்ல ஆடை ஆபரணங்கள், பட்டாடைகள், நவரத்னங்கள் எல்லாம் கொடுத்தா வேண்டாம்னா சொல்ல போகிறாங்க அந்த அம்மையார் அப்படின்றது ராணியோட எண்ணம். இதை செயல்படுத்த துவங்குகின்றால் ராணி. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இவர் யாசகம் கேட்டு வெளியே போயிடுறாரு ராமச்சந்திர பட்டர். அவருடைய மனைவி மட்டும் வீட்டிலே இருக்கின்றால். அப்பொழுது ராணி வருகின்றால் பல்லக்கிலே. கூடவே சேவகர்கள், காவலாளிகள்லாம் வராங்க. அவங்கெல்லாம் பெரிய ஒரு பண்டல் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதை தூக்கி கொண்டு வருகிறார்கள். பரிசு பொருட்கள் அடங்கிய பெட்டகம். அதை கொண்டு வந்து வீட்டின் முன்னாடி நிறுத்தி விட்டு சொல்கிறாங்களாம், அம்மா நான் இந்த நாட்டோட ராணி வந்திருக்கேன்னா இந்த அம்மையாருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். ஏன்னா ராணி நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அவங்களாம் மகாராணி, நாமளோ குடிசைவாசி. சரி, வந்தவங்களே வரவேற்று விட்டு கேட்குறாங்களாம், அம்மா தாங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ராணி சொல்கிறாங்களாம், ராஜாவுடைய குரு அல்லவா உங்களுடைய கணவர், ராஜரிஷின்னு தானே பேர் இதற்கு, ஒரு ராஜகுரு இப்படி குடிசையில் வசிக்கலாமா, சாதாரண மனிதர்கள் அணியக்கூடிய ஆடைகளை உடுத்தலாமா, ரொம்பவும் நேர்த்தியாக பகட்டாக அணிந்தால் எங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமாக இருக்கும் அல்லவா, அதற்காக நான் சிறிது பட்டாடைகள்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், தாங்கள் பெரிய மனது பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் பணிவாக கொடுக்கிறார்களாம். பெண் அல்லவா, கொஞ்சம் ஆசை வந்து விட்டது. ஏன்னா நேர்த்தியான அணிமணிகளையும் பட்டாடைகளையும் பார்த்தால் எந்த பெண்ணுக்கு தான் ஆசை வந்து விடாது. அதை பார்த்தவுடன் ராமச்சந்திர பட்டனுடைய மனைவி கொஞ்சம் அசைந்து விடுகிறது. சரி, எவ்வளவு அழகான அணிமணிகள், தொட்டு பார்த்தாலே அப்படியே பட்டு போல் இருக்கின்றது, எவ்வளவு அழகான அணிகள், இதையெல்லாம் அணிந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா, இப்படியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்தால் ராமச்சந்திர பட்டனுடைய மனைவி. சரி, ராணி பார்க்கிறா, நாம் வந்த வேலை முடிந்தது, நாம் கொடுக்கணும்னு நினச்சோம் இல்லையா அன்பளிப்பாக, அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு இந்த அம்மா கிளம்பிடுறாங்க ராணி. மறுநாள் பாருங்க, இவர் அந்தனர்னு சொன்னோம் இல்லையா, இவர் தீ வளர்த்து யாகம் செய்பவர். மறுநாள் பார்க்கிறார், இவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. ராணி இவ்வளவு அன்பளிப்புகளை கொடுத்திருக்கின்றாள், ஆனால் மனைவி ஏற்றுக்கொண்டது தவறல்லவா. ஏன்னா என்ன சொல்லியிருக்கணும், என்னுடைய கணவர் அவர் ஒப்புக்கொண்டால் ஒழிய நான் வாங்கி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. அவங்களுக்கும் ஆசை வந்து விட்டதல்லவா அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் வந்து விட்டது ராமச்சந்திர பட்டருடைய மனதுக்குள்ள. அவர் கூப்பிட்டு கேட்கின்றாராம், ராணி வந்தது உண்மைதானே, அவர்கள் அன்பளிப்பு கொடுத்தார்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்பவும் வருத்தத்தோடு சொல்கிறாங்களா, எவ்வளவு அசட்டாக இருக்கிறாய் நீ, ஏன்னா இவ்வளவு அசட்டு பெண்ணாக இருப்பாய் என்று நான் எண்ணவில்லையே, என்னிடம் இத்தனை காலம் நீ இல்லறம் நடத்தி இருக்கின்றாய், பொருள் மீது நீ ஆசை வைத்திருப்பாய் என்பது எனக்கு தெரியவில்லையே, இப்படி ஏமாந்து விட்டாயே, பணம் பாஷாணம் அல்லவா, விஷம் அல்லவா, அது ஆட்கொல்லியா அல்லவா, அதை நாம் கையால் தொட்டு விட்டால் நம்மை அது பிடித்து விடும் அல்லவா, பின்பு நாம் இறைவனை நினைப்போமா, இறைவன் தானே மிகப்பெரிய சொத்து, இறைவனுடைய திருவடிக்காகத்தானே நாம் ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஹரிபாகவத சங்கீர்த்தனமாகட்டும், ஹரிபக்தர்களுக்கு நாம் அன்னமிடுவதாகட்டும், இப்படித்தானே நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாக போய்கொண்டிருந்தது, எதற்காக நீ இந்த அன்பளிப்புகளை நன்கொடைகளை கையால் தொட்டு வாங்கினாய் அப்படின்னு ரொம்பவும் கோபித்து கொண்டாராம்.
சரி, வாங்கியது வாங்கி ஆயிற்று. திருப்பி தந்தால் என்ன நினைப்பான் ராஜா? எவ்வளவு கோபப்படுவான் அவன். ஏன்னா என்னுடைய இந்த பரிசுகளை உதாசீனப்படுத்தி விட்டார் என்று அவன் கோபம் கொண்டு விடுவான் அல்லவா? அதற்கு என்ன வழி? அவர் பார்க்கிறாரு, யாகம் வளர்க்கிறாரு. அப்போ அந்த யாகத்தீயில அன்பளிப்பாக கொடுத்த ராணி கொடுத்த அத்தனை பொருட்களையும் எடுத்து நெருப்பிலே போட்டு விடுகின்றாராம். பார்த்து கொண்டிருந்த மனைவிக்கு கொஞ்சம் சங்கடமாக போய்விட்டதாம். ஏன்னா நாம் வேண்டாம்னு ஒதுக்குனா தேவைப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதற்காக இப்படி தீயில் இடுவானேன், இப்படிப்பட்ட எண்ணம் பட்டருடைய மனைவிக்கு. இந்த விஷயம் ராஜாவுடைய காதுகளுக்கு எட்டியது. அவருக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா என்னுடைய பரிசை உதாசீனப்படுத்தி விட்டான் அல்லவா? என்னுடைய மனைவி ரொம்பவும் அன்பாக இந்த அன்பளிப்புகளை கொண்டு போய் அவருடைய வீட்டிலே கொடுத்து விட்டு வந்திருக்கின்றாள். வேண்டாம் என்று சொன்னால் திருப்பி தந்து விடலாம் அல்லவா? எதற்காக இப்படி தீயில இட வேண்டும்? இந்த கோபம் ராஜாவுக்கு. அவர் என்ன பண்றார்? குதிரை மேலே ஏறி உடனே புறப்பட்டு போகின்றார் இந்த ராமச்சந்திர பட்டருடைய வீட்டிற்கு. போனால் அவர் என்ன பண்றாரு? கண்ணை மூடி நிஷ்டையில் அமர்ந்திருக்கின்றார். இவர் சொல்றாரு, ராஜா குருவே, என்னுடைய மனைவி நேற்று உங்களிடம் வந்து பரிசு பொருட்களை கொடுத்தது உண்மைதானேன்னு கேட்கும் பொழுது இவர் ஆமான்னு சொல்றாரு. எனக்கு அதை திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாராம். எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அனலில் இட்ட பொருள் திரும்ப வருமா? தீக்கு இரையானது சாம்பலாகத்தானே போகும். திரும்ப எப்படி கொண்டு வர முடியும்? அவர் என்ன மகானா திருப்பி கொண்டு வந்து கொடுப்பதற்கு? ராஜா என்னவோ கேட்டுட்டார். ஆனா இவர் கொஞ்சம் கூட பதட்டப்படவில்லை ராமச்சந்திர பட்டர். அவர் என்ன பண்றாரு பாருங்க, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கிருஷ்ண தியானத்தில் ஈடுபட்டு என்ன சொல்றாரு பாருங்க. கிருஷ்ணா, நான் உன்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறேன். பொருள் மேல எனக்கு ஆசை இல்லை அல்லவா? இது உனக்கு தெரியும் அல்லவா? இந்த உண்மையை ராஜாவுக்கு நீ உணர்த்தணும். எப்படி? இப்போ இந்த நான் அனல்ல இட்டேன் இல்லையா, யாகத்தில இட்டேன் இல்லையா, இந்த பரிசு பொருட்கள் அன்பளிப்புகள் இதெல்லாம் இப்போ நீர் பூத்த நெருப்பாக அல்லவா இருக்கின்றது. அத்தனையும் எரிந்து சாம்பலாக போய்விட்டது அல்லவா? இவற்றை மறுபடியும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. நெருப்பிலே இட்டது மறுபடியும் பசுமையாக வருமா? இது எங்காவது சாத்தியமாகுமா? இது எங்காவது நடக்குமா? ஆனால் நடந்தது. எப்படி? இப்போ நாம் சொன்னோம் இல்லையா, நீர் பூத்த நெருப்பாக இருந்தது. அந்த நெருப்பு இப்பொழுது புகைய தொடங்கி விட்டதாம், நெய் சொரிய ஆரம்பித்து விட்டதாம். முன்னிலும் நன்றாக யாகத்தை கொழுந்து விட்டு எரிந்ததாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க. தீயிலிருந்து வெளியே வந்து விழுகின்றன ராஜா கொடுத்த அன்பளிப்புகள். கொஞ்சம் கூட பசுமை மாறாமல், அவர் எப்படி கொடுத்தாரோ அப்படியே இருக்கின்றது. கொஞ்சம் கூட சேதாரமாகாமல். அவர் எப்படி கொடுத்தார்? பட்டாடைகளை அவைகளை நெருப்பிலிட்டால் பொசுங்கி விடும் அல்லவா? கொஞ்சமாவது சுருங்கும் அல்லவா? ஆனால் முன்னை விட புதிதாக புத்தம் புதிதாக இருக்கின்றனவாம். அத்தனையும் வெளியே வந்து விழுகின்றனவாம். இப்போ ராஜாவுடைய கண்கள்ல கண்ணீர் வந்துடுச்சு. ஏன்னா நாம என்னவோ நினைச்சிட்டோம் இல்லையா நம்முடைய குருவை. அவர் ஏதோ ஹரி உபதேசம் பண்றாரு, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றாரு, இவ்வளவுதான் தெரியும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவருடைய உண்மையான இறை சக்தி எப்படிப்பட்டது, அவருடைய இறை பக்தி எப்படிப்பட்டது என்பதை நாம் இப்ப கண்கூடாக பார்க்கின்றோம் அல்லவா? அவருக்கா கண்களிலிருந்து கண்ணீர் இருக்கவில்லை. இவரா கண்ணை மூடி அமர்ந்திருக்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டர். கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறக்கின்றாராம். அப்பொழுது சொல்கின்றாராம், ராஜா, நீங்க கேட்டீங்க இல்லையா, உங்களுடைய பரிசு பணம் அத்தனையும் இங்கே இருக்கின்றது, நீங்கள் கொடுத்த பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன, தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா சொல்றாராம், ஐயா, கொடுத்த பொருளை திருப்பி கேட்பேனா? நான் உங்களை நான் என்னவோன்னு நினச்சிட்டேனே. ஏன்னா என்னுடைய மனைவி கொடுத்ததை தாங்க இப்படி நிராகரித்து விட்டீர்கள் என்ற கோபம் தான் என்னிடம் இருந்ததை தவிர எதற்காக நிராகரித்தீர்கள் என்ற உண்மை எனக்கு தெரியாதல்லவா? தங்களை போய் நான் என்ன நினச்சிட்டேன், சாதாரண மானிடர் என்று நினைத்து விட்டேன் அல்லவா? எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு காலில் விழுந்து வணங்குறானா. ஏன்னா அவருடைய இறை சக்தி எப்படிப்பட்டது என்பதை நாம் இன்று நேராக கண்டோம் அல்லவா? தீயில் விழுந்து எரிந்த பொருட்கள், சாம்பலாகி போன பொருட்கள் மறுபடியும் எப்படி புத்தம் புதிதாக வெளியே வந்திருக்க முடியும்? அதை நாம் கண்ணாலையும் பார்த்து விட்டோம் அல்லவா? அப்போ இவருடைய இறைபக்தியை நாம் குறை சொல்ல முடியுமா? எவ்வளவு இறைபக்தி இருந்தால், ஆழ்ந்த தீவிரமான அன்பு இருந்தால் கிருஷ்ணன் மேலே இப்படி மீண்ட பொருளை எப்படி கொண்டு வர முடியும்? திருப்பி அவர் கொண்டு வந்து விட்டார் அல்லவா? அதனால் இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இறை பக்தர் நம்முடைய ராஜகுருவாக இருப்பதே நமக்கு பெரிய பாக்கியம் அல்லவா? அவருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு, ஐயா, என்னுடைய மனைவி செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கிளம்பி போயிடுறாராம். நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், முன்னாடியே கூட ஒரு ஹரிபக்தர் இருந்தார். ஸ்பரிச வேதிக்கல்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு பொருளை மகாலட்சுமி தாயாரானவர் கொடுத்திருப்பார் ஒரு பாகவதரிடம். இதை பெற்றுக்கொண்டு இன்னொரு இறைபக்தர் என்ன பண்ணியிருப்பார், தானும் பயன்படுத்தலாம் என்று எண்ணி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார்,
இறை அன்பர் அதை தூக்கி ஆற்றிலே வீசி எறிந்து விடுவார் அல்லவா. இப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் நமக்கு பார்த்திருக்கிறோம் அல்லவா இந்த ஹரிநாம பாகவதர்களுடைய கதைகளில். அப்படியே தானே இந்த கதையும். ராஜாவோட மனைவி ராணி கொடுத்தும் அந்த அன்பளிப்புகள் தீயிலே எரிந்து விட்டும் மறுபடியும் சாம்பலிலிருந்து மீண்டு வந்தார் போல அல்லவா வந்து விட்டது. இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க ராமச்சந்திர பட்டர். அந்த எடுத்துக்கொண்ட அந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு, ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு அந்த பரிசு பணத்தை கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கி விடுகின்றாராம். எவ்வளோ பெரிய பக்தராக இருக்க முடியும் பாருங்கள். ஏன்னா இறைவனுடைய திருவடியே எனக்கு போதும், இறைவன் மேல் நான் செலுத்துகின்ற பக்தியே எனக்கு உன்னதம், மேற்கொண்டு நான் பொருள் மீது பற்று இல்லாதவன் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டினார் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டர். இவர் பலகாலம் இறை தொண்டினை செய்து இறைப்பதம் அடைந்தார். இது அருமையான ஹரி பாகவதருடைய கதை. இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம், இறை பக்தியே உன்னதம். இப்படி வாழ்ந்து காட்டிய ஒரு அன்பர் இருக்கின்றார். அவருடைய பெயர் இந்த பாகவத ஏட்டிலே பொன்னேட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய பெயர் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டர். அவருடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்துவோமாக. வாழ்க கிருஷ்ண பக்தர்கள், வளர்க கிருஷ்ண பக்தி. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.